சிலாகித்து பேசக்கூடிய எம்ஜி ராமச்சந்திரனுடைய ஆட்சியில தான் வந்து மிக மோசமான என்கவுண்டர் கொலைகள்லாம் நடந்துச்சு. வால்டர் பாரத்துடைய தலைமையில நடந்தது. சீராளன் என்ற இளைஞன் வந்து கொல்லப்பட்டது தருமபுரி மாவட்டத்தில். ரொம்ப மோசமாக ரொம்பவும் டார்ச்சர் பண்ணப்பட்டு கொலை செய்யப்பட்ட ஒரு இது அப்புறம் தொடர்ந்து நடந்துச்சு தமிழ்நாட்டில். இங்கே வாச்சாக்கின்னு ஒரு சின்ன ஆதிவாசி கிராமம். இந்த வீரப்பன் சந்தன கடத்தல் பிடிக்கிறேங்கிற ஒரு பெரிய வேட்டையாடுதல்ல அந்த கிராமத்து மக்கள் ரொம்பவும் துன்புறுத்தப்பட்டாங்க. குறிப்பாக இந்த பகுதியை சேர்ந்த பெண்கள் கூட்டு முறைக்கு ஆளாக்கப்பட்டாங்க. அந்த வழக்கு 19 வருஷம் நடந்து கடைசியில நமக்கு சாதகமான மிக முக்கியமான ஒரு வெற்றி கிடைச்சிச்சு. ஏன்னா ஆந்திராங்கிற ஒரு சூழ்நிலை வந்து நமக்கு இன்னைக்கு பெருசா தெரியாது ஆந்திராவை பற்றி. ஆனா நீங்க தமிழ்நாட்டில் பார்க்கக்கூடிய உள்ளூர் மட்டத்தில் இருக்கக்கூடிய ஆதிக்க சாதிகள் செய்யற அட்டூழியங்களை நீங்க 1000 மடங்கு பெருக்கி பாருங்க எப்படி இருக்கும். ஸோ அந்த சூழ்நிலையில செயல்படுறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு வேலையா இருந்துச்சு. ஆந்திராவில் தான் மிகப்பெரிய எண்ணிக்கையில சிவில் உரிமை அமைப்புகளை சேர்ந்தவங்க கொல்லவும் பட்டிருக்காங்க. மனித உரிமை மீறல்களை அரசே சப்போர்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே செயல்பட்ட மார்க்சிய லெனினிய அமைப்புகளை எதிர்கொள்ள முடியாம, மக்கள் அவங்க திரட்டி செய்த வேலைகளை இவங்க வந்து சகிச்சுக்க முடியாம அந்த அமைப்புகளை வந்து ஒடுக்குவதன் பெயர்ல நிறைய பேர் அரெஸ்ட் பண்றது, அந்த எல்லாம் நமக்கு எண்ணிக்கை முழுசா என்னைக்குமே தெரியாது. நம்ம கணக்குப்படியே அது 1000 கணக்கில் போகுது. நம்ம கணக்கில் வராதது எவ்வளவோ இருக்கும். ஒரு 16 வயசு இளைஞனை, தலித் இளைஞனை 4 வாழைப்பழம் திருடினாங்கிறதுக்காக கூட்டு போயிடுறாங்க. மைனர் 16 வயசுனா அவங்க எல்லாருக்கும் தெரியும், மைனர் ஃபிகர். கூட்டு போயிட்டு அந்த சிறுவனை அடிச்சே கூட்டுறாங்க. அடிச்சு கூட்டு போயிட்டு அவனுடைய குடும்பத்துக்கிட்ட இருந்து அதற்கான காசை வசூல் பண்ண அவன் எப்படிப்பட்ட ஆட்களா இருந்திருப்பாங்க நினைச்சு பாருங்க. இந்த போலீஸ், காவல்துறை. பாலகோபால் யாருன்னு கேட்டார் அவரு. அவர் வந்து ஒரு சிவில் உரிமை அமைப்புல ரொம்ப ஆண்டு வேலை செஞ்சவர். ஆந்திர பிரதேசம், ஒருங்கிணைந்த ஆந்திர பிரதேசம், இப்போ அது 2 ஆந்திரா தெலுங்கானான்னு இருக்குது. 1980களிலிருந்து 70களிலிருந்து அங்கே ரொம்ப முக்கிய அமைப்பாக செயல்பட்டது ஆந்திர பிரதேஷ் சிவில் லிபர்ட்டிஸ் கமிட்டி. அது 73ல் உருவாகின ஒரு அமைப்பு. வந்து எப்போ உருவாச்சுன்னா, அங்கே மார்க்சிய லெனினிய அமைப்பு ஒன்று வந்து தொடர்ந்து செயல்பட வந்த காலகட்டத்தில், குறிப்பாக மிகவும் ஒடுக்கப்பட்ட மக்கள், கிரிஜனங்கள் நாம் சொல்லக்கூடிய ஆதிவாசி மக்கள் மத்தியில் இன்னைக்கு நடக்கிற மாதிரி தான் அவங்களுடைய மூல வளங்கள் சுரண்டப்படுறது, அவங்க கிட்ட இருந்து நிலம் அபகரிக்கப்படுது, அவங்க வெளியேற்றப்படுது. அதுக்கு எதிராக அவங்க போராடும் போது காவல்துறையும் அரசு நிர்வாகமும் முதலாளிகளுக்கு ஆதரவாக நிற்கிறது. இன்னைக்கு நம்ம பார்க்குற எல்லா விஷயங்களும் அப்பவும் அதுக்கு தொடக்க முனையாக அதை நீங்கள் நினச்சிக்கலாம். அந்த பீரியட்ல அவங்க பயங்கரமா வந்து அடிச்சு கொல்லப்படுறாங்க, வீடுகள் எரிக்கப்படுது, பெண்கள் பலாத்காரம் செய்யப்படுறாங்க. பொதுவாக வந்து அரசு நிர்வாகம் எப்படி செயல்படும் நமக்கு தெரியும். அந்த பின்னணியில இன்னைக்கு நம்ம என்கவுண்டர் டெத்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அதை கேள்வி கேட்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு சிவில் அமைப்பு, லிபர்ட்டிஸ் அமைப்பு தான் ஆந்திர பிரதேஷ் சிவில் லிபர்ட்டிஸ் அமைப்பு. பாலகோபால் அதில் 81ல் வந்து சேர்ந்து பொதுச் செயலாளராக இருக்கிறாரு. அதுல இருந்து அவர் வெளியேற வரைக்கும் ஏறக்குறைய பல 20 ஆண்டுகள் பொதுச் செயலாளராக இருக்கிறாரு. தொடர்ந்து அந்த அமைப்பு மேற்கொண்ட ஒவ்வொரு உண்மை அறியும் குழுவுக்கும் ஒரு தலைமை தாங்கி போய் செயல்பட்டு வந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கிற பிற சிவில் உரிமை அமைப்புகள், பியூசிஎல் இருக்கு, மக்கள் சிவில் உரிமை குழு, அதுக்கு வந்து இந்தியா முழுக்கும் பிரான்ச்சஸ் இருக்குது. தமிழ்நாட்டிலையும் அது செயல்படுது, இந்தியா முழுக்க செயல்படுது. அப்புறம் ஏபிடிஆர்னு ஒரு அமைப்பு இருக்குது, அது வங்கத்தில் செயல்படுது. அப்புறம் ஓபிடிஆர்னு ஒரு அமைப்பு இருக்குது, மகாராஷ்டிரா குஜராத் பகுதிகளில் செயல்படுது. சிபிடிஆர்னு ஒரு அமைப்பு இருக்குது, பியூடிஆர்னு அமைப்பு இருக்குது, பீப்புள்ஸ் யூனியன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரைட்ஸ். இந்த மாதிரி பல அமைப்புகள் இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து செயல்படக்கூடிய ஒரு சூழல் வந்து ஆரம்பத்திலேருந்தே இருந்துச்சு. அவங்களோட இல்லாமல் இவர் வேலை பார்த்துருக்கிறாரு. அதில் ரொம்ப முக்கியமான வேலையாக என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, இவங்கெல்லாம் சேர்ந்து ஆண்டுக்கு ஒரு முறை காஷ்மீர பள்ளத்தாக்குக்கு போய் இந்திய அரசு செய்யக்கூடிய அத்தனை அட்டூழியங்களையும் ரொம்ப கவனமாக பதிவு செஞ்சு உண்மை அறியும் குழு வந்து அது ஒரு அறிக்கையாக வெளியிட்டு எங்கெல்லாம் வழக்கை தொடுக்க முடியுமோ அதற்கான வேலைகளை செஞ்சு, இப்போ இந்த மோடி ஆட்சி வரதுக்கு முன்னால் வரைக்கும் அதை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் செய்ய முடியல. 2010-11 அப்புறம் கொஞ்சம் கெடுபிடி அதிகமாகவும் ஆயிடுச்சு, செய்ய முடியல. ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் போய் அதை மிக முக்கியமான வேலையாக அதை எடுத்து செஞ்சாங்க. ஏன்னா இல்லாட்டி அங்கே என்ன நடக்குதுன்னு நம்ம யாருக்குமே தெரியாத ஒரு சூழ்நிலை தான். மீடியாவில் எது வந்தாலுமே கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு தெரியும் பொதுவாக ஜென்ரலாக மீடியா எப்படி செயல்படும்னு, அரசு கொடுக்கக்கூடிய செய்திகளை மட்டுமே தான் பிரசுரிக்கும். இன்னும் சொல்ல போனால் நம்ம இன்னைக்கு முற்போக்கா நினைக்கக்கூடிய ஃப்ரண்ட்லைன் மாதிரியான மீடியாக்கள் கூட அப்படி தான் செயல்பட்டாங்க காஷ்மீரை பொறுத்த வரைக்கும். சுவாமின்னு ஒரு ஜேர்னலிஸ்ட், அவர் தான் ஃபைல் பண்ணுவார் எப்போதுமே காஷ்மீர்லேருந்து. பாலகோபால் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார், அவர் எங்கே ஸ்ரீநகரை விட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் போனாதானேன்னு. பள்ளத்தாக்குக்குள்ளே போகிறதே இல்லை, சிட்டிக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு அரசு கொடுக்கக்கூடிய செய்திகளையும் போலீஸ் தரப்பு செய்திகளையும் ஆர்மி தரப்பு செய்திகளையும் தான் வெளியிட்டு இருந்தாங்க. அப்போ என்ன நடக்குது காஷ்மீரத்துலன்னு வந்து
தெரிஞ்சுக்க இவங்க குரூப்பாக போயிருக்கிறாங்க. அது மிகப்பெரிய வேலையாக தொடர்ந்து செஞ்சாங்க பல ஆண்டுகள் வந்து. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சிவில் உரிமை பண்பாடு நம்ம மத்தியில் இருந்திருக்குது, ஆரம்பத்திலேருந்தே இருந்திருக்குது. தமிழ்நாட்டிலையும் ஏறக்குறைய 70s அந்த மாதிரி செயல்படக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம். ஏன்னா நம்ம இன்னைக்கு ரொம்பவும் சிலாகித்து பேசக்கூடிய எம்ஜி ராமச்சந்திரனுடைய ஆட்சியில தான் வந்து மிக மோசமான என்கவுண்டர் கொலைகள்லாம் நடந்துச்சு. முதல் என்கவுண்டர் கொலை தமிழ்நாட்டில் நடந்த என்கவுண்டர் கொலை வந்து ஆந்திராவுக்கு முன்னால் ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் தான் நடந்துச்சு நான் நினைக்கிறேன். வாழ்த்துடைய தலைமையில் நடந்தது. சீராளன் என்ற இளைஞன் வந்து கொல்லப்பட்டது தருமபுரி மாவட்டத்தில். ரொம்ப மோசமாக ரொம்பவும் டார்ச்சர் பண்ணப்பட்டு கொலை செய்யப்பட்ட ஒரு இது அப்புறம் தொடர்ந்து நடந்துச்சு தமிழ்நாட்டில். அப்போ இங்கே வந்து பியூசிஎல் நபர்களெல்லாம் கூப்பிட்டு கூட்டம் போட்டு மிக மூத்த வழக்கறிஞர் டார்குண்டே அவரை அந்த மாதிரி வழக்கறிஞர்கள் எல்லாம் அடித்த பெருமை தேவாரத்துக்கே உரித்ததாகும். அடிச்சிருக்கிறாங்க, ஃபிசிக்கலாக அடிச்சிருக்கிறாங்க லாயர்ஸை அவங்களெல்லாம். ஸோ அப்படி வந்து தமிழ்நாட்டில் ஒரு மிக மோசமான ஒரு ஜனநாயக விரோத சூழல் நிலவிய ஒரு காலகட்டத்தில் இங்கேயும் வந்து நிறைய சிவில் உரிமை செயல்பாடுகள்லாம் இன்னைக்கு முன்னெடுக்கப்பட்டுச்சு. எஸ்வி ராஜதுரை மாதிரியான நபர்கள் இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் அதிகமான ஹென்ரி டிஃபேன் அவங்கெல்லாம் இப்போ செயல்பட தொடங்கியது அந்த காலகட்டத்தில் தான். 70s நடந்துச்சு. அதுக்கு தொடர்ந்து 80s வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகள் குறிப்பாக தருமபுரி, கிருஷ்ணகிரி அந்த பகுதிகளில் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த வழக்குகள்லாம் என்னாச்சுன்னு கூட நமக்கு இன்னைக்கு தெரியாது. எல்லாம் முன்னெடுக்கப்பட்டுச்சு. அதில் என்ன காணாமல் போனவங்க, செத்து போனவங்க, கொலை செய்யப்பட்டவங்க, அதை பற்றி நமக்கு வெளியானவங்களை பற்றி மட்டும்தான் நமக்கு தெரியும். யார் வந்து இதுலேருந்து மீண்டு வந்தவங்களை பற்றி தான், மீண்டு வராதவங்க எவ்வளோ பேர்னு நமக்கு தெரியாது. ஸோ இப்படி ஒரு சூழலில் தான் பாலகோபால் மாதிரியான நபர்கள் செயல்பட வந்தாங்க. இன்னைக்கு நாம உண்மை அறியும் குழு நம்ம இன்னைக்கு ஒரு கேலி கூத்தாக்கிட்டோம். அதை நம்ம ஒரு மீடியா விஷயமா அதை மாக்கிட்டோம். இப்போ அண்மையில் நடந்துச்சுல்ல விஜய் ரேலியில் நடந்து, அது கூட நம்ம சாரியா போகிறோம், ஃபோட்டோ போட்டுக்கிறோம் ஃபேஸ்புக்கில். எவ்வளோ பேர் நின்று வழக்கு நடத்த போகிறோம், என்ன செய்ய போகிறோங்கிறதெல்லாம் நம்ம யோசிக்கிறது இல்லை. ஆனால் அன்றைக்கு அப்படி யாருமே யோசிக்கல. ஒரு உண்மை அறியும் குழுக்குன்னு சில ப்ரோட்டோகால்ஸ் இருந்துச்சு. எப்படி போகணும், எப்படி செயல்படணும், பொதுவில் என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, வாயை விடாமல் இருக்கிறதுங்கிறது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு என்னவாக இருக்கலாம். நீங்கள் உங்கள் சொந்த அரசியலை நீங்கள் எப்படினாலும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் இந்த கட்சியை ஆதரிங்க, ஆனால் அந்த உண்மை அறியும் குழுவில் இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி செயல்படணுங்கிறது ஒரு எழுதப்படாத ஒரு சட்டமாக எங்கள் எல்லாருக்குமே சொல்லிக் கொடுக்கப்பட்டுச்சு. நான் நல்லா ஞாபகம் இருக்கு. ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு காத்துட்டே இருந்தோம். தாசில்தார் அவங்க தான் வரவே மாட்டாருங்களே. நம்ம டிஎஸ்பி இதோ வரேன் யாரும் வரல. அரை நாள் போயிடுச்சு. அப்போ யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, பாலகோபால் தான் அதுக்கு தலைமை தாங்கியிருந்தாரு, பேசாமல் போவோம், இவனுங்க என்ன சொல்ல போகிறாங்க நமக்கு தெரியாதான்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. அவர் சொன்னார், இல்லை நமக்கு தெரியாதுன்னு. கேட்குற வரைக்கும் நமக்கு தெரியாது. அப்படி மெத்தனமாலாம் நீங்கள் இருக்கக்கூடாது. வந்து எதுவாக இருந்தாலும் அவங்களுடைய பார்வையை நீங்கள் வந்து வாங்கணும். நம்ம வந்து எங்கள் பார்ட்டிசானாக இருக்க வரல. நம்ம உண்மை அறியும் குழு. நம்ம வந்து இந்திய சட்டம்படி என்னெல்லாம் செய்யணுமோ தான் செய்ய போகிறோம். நீங்கள் ஒரு இயக்கத்தில் இருந்தீங்கன்னா உங்கள் இயக்கம் என்ன வேணால் செஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி பேச்செல்லாம் இங்கே கூடவே கூடாது. வந்து இன்னொன்று, இந்த அரசாங்கத்தை வந்து அவ்வளோ லேசாக மதிப்பிடாதீங்க. அவங்க என்ன வேணால் அவங்க இப்படியும் பேசலாம், அப்படியும் பேசலாம், எப்படியும் பேசலாம். பதிவு செய்கிறது தான் நம்முடைய வேலை. அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி வாச்சாத்தியை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. வாச்சாத்தின்னு ஒரு சின்ன ஆதிவாசி கிராமம். இந்த வீரப்பன் சந்தன கடத்தல் பிடிக்கிறேங்கிற ஒரு பெரிய வேட்டையாடுதல்ல அந்த கிராமத்து மக்கள் ரொம்பவும் துன்புறுத்தப்பட்டாங்க. குறிப்பாக அந்த பகுதியை சேர்ந்த பெண்கள் கூட்டு முறைக்கு ஆளாக்கப்பட்டாங்க. அந்த வழக்கு 19 வருஷம் நடந்து கடைசியில் நமக்கு சாதகமான மிக முக்கியமான ஒரு வெற்றி கிடைச்சிச்சு. அந்த நேரத்தில் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நாங்கள்லாம் அந்த ஃபேக்ட் ஃபைண்டிங்க்கு போயிருந்தோம். போயிட்டு வந்துட்டு அப்போ சிபிஎம்னுடைய ராஜ்யசபா எம்பி நமச்சிவா, அவர் பேர் மறந்துச்சு, நமச்சிவாயம்மா அவர் பேர் மறந்துச்சு. அவர் தான் அதை எடுத்து பேசிக்கிட்டே இருந்தார். ஜனநாயக மாதிரி சங்கம் மைதிலி தான் SC/ST கமிஷனை கூப்பிட்டாங்க வழக்கை வந்து இது பண்ண. அந்த கட்சி இல்லாட்டா அந்த வழக்கு நடந்திருக்காது அந்த காலகட்டத்தில். அப்போ அந்த பேசும்போது ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு பப்ளிக்கில். அந்த உண்மையிலேயே அந்த வன்முறை நடந்ததற்கான ஆதாரங்கள் தெளிவாக இல்லைன்னு யாரோ சொல்லிட்டாங்க. இந்த உண்மை அறியும் குழுக்கு போயிட்டு வந்தவங்க. ஏன்னா அப்படிதான் இருந்துச்சு எங்களுக்கு செய்திகள். அது சரியா நமக்கு தரப்பட்ட செய்திகள் அதுதானே. அப்போ பயங்கரமா எல்லாருக்கும் திட்டு இருந்துச்சு. அப்படியெல்லாம் பேசக்கூடாது. நம்ம சொல்லி அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம். நம்ம ஆதாரங்களை காட்டுவோம், அவ்வளோதான். நம்ம ஏதாவது சொல்ல போனோம்னா நாளைக்கு அதை அவன் பிடிச்சிக்குவான். நம்ம வாயை விடுறதுங்கிறது ரொம்பவும் செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு கல்ச்சர் அன்னைக்கு இருந்துச்சு. உண்மை அறியும் குழுனா இப்படி தான் செயல்படணும், இப்படி தான் இருக்கணும். வழக்கு தொடுக்கும் பொழுது அது வழக்கறிஞர்கள், மக்கள், அது வேற.
ஆனா நம்ம வேலை வந்து எப்படி இருக்கணுங்கிற ஒரு மாதிரி உருவாக்கப்பட்ட ஒரு பின்னணி. இது வந்து ஒரு ஜென்ரலா நான் ஒரு தகவலா பகிர்ந்துக்க விரும்புறேன். ஏன்னா நமக்கு அந்த பண்பாடெல்லாம் இப்போ இல்லை, நமக்கு அது எப்படின்னு நமக்கு தெரியாது வந்து. ஸோ அந்த பின்னணியிலேருந்து தான் நான் இந்த தகவல்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதுவும் ஆந்திராவில் அது ரொம்ப ரொம்ப கராராக பின்பற்றப்பட்டது. ஏன்னா ஆந்திராங்கிற ஒரு சூழ்நிலை வந்து நமக்கு இன்னைக்கு பெருசாக தெரியாது ஆந்திராவை பற்றி. ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டில் பார்க்கக்கூடிய உள்ளூர் மட்டத்தில் இருக்கக்கூடிய ஆதிக்க சாதிகள் செய்கிற அட்டூழியங்களை நீங்கள் 1000 மடங்கு பெருக்கி பாருங்கள் எப்படி இருக்கும். ஏன்னா இங்கே வந்து அந்த மாதிரி நிலப்பிரபுத்துவம் இப்போ இல்லை. சாதி உணர்வு இருக்குது, சாதி வெறுப்பு இருக்குது. ஆனால் அந்த மாதிரி நிலம் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்றைக்குமே அப்படி இருந்ததில்லை, ஆந்திராவில் அப்படி கிடையாது. அந்த நில சுவாந்தார்களுடைய செயல்பாடுகள், அவர்களுடைய பலம், அவர்களுடைய ஆதிக்கம்ங்கிறது நம்ம படித்தா நமக்கு அது ஏதோ ஒரு காலகட்டத்தில் நடந்த மாதிரி இருக்கும். ஆனால் அது ஏதோ ஒரு காலகட்டம் அல்ல. 70கள் 80கள் அந்த காலகட்டத்தில் அந்த மாதிரியான ஒரு அதிகாரத்தோடு அவங்க இருந்திருக்கிறாங்க. ஸோ அந்த சூழ்நிலையில் செயல்படுறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு வேலையாக இருந்துச்சு. ஆந்திராவில் தான் மிகப்பெரிய எண்ணிக்கையில் சிவில் உரிமை அமைப்புகளை சேர்ந்தவங்க கொல்லவும் பட்டிருக்காங்க. பாலகோபாலே தடாவில் அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க, உள்ள போட்டாவில் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருந்தாங்க. சிவில் உரிமை போராளிகளை அரசு வந்து பார்த்து கொல்லவும் செஞ்சது வந்து ஆந்திராவில் மட்டும்தான். ஏறக்குறைய 4 பேர்கள் வந்து 3 பேர் போலீஸ்னால தான் கொல்லப்பட்டிருப்பாங்க, நமக்கு தெரியாது. இன்னொருத்தவங்க வந்து பிஜேபி போலீஸ் சொல்லி பிஜேபி வந்து சுட்டு கொன்னது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ரொம்ப அபாயகரமான சூழ்நிலையில தான் அங்கே சிவில் லிபர்ட்டிஸ் ஒர்க்கை பண்ண வேண்டியிருந்துச்சு ஆந்திராவில். 80s முழுக்க 90s வரைக்கும் அப்படி தான் பண்ண முடிஞ்சிச்சு. இது ஒரு பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இது எதுக்காக அரசு இப்படி செய்யுது? இந்த மாதிரியான ஒரு மனித உரிமை மீறல்களை அரசே சப்போர்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே செயல்பட்ட மார்க்சிய லெனினிய அமைப்புகளை எதிர்கொள்ள முடியாமல், மக்கள் அவங்க திரட்டி செய்த வேலைகளை இவங்க வந்து சகிச்சுக்க முடியாமல், அந்த அமைப்புகளை வந்து ஒடுக்குவதன் பெயரில் நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணுறது, அந்த என்கவுண்டர்ஸ் எல்லாம் நமக்கு எண்ணிக்கை முழுசாக என்றைக்குமே தெரியாது. நம்ம கணக்குப்படியே அது 1000 கணக்கில் போகுது, நம்ம கணக்கில் வராதது எவ்வளவோ இருக்கும். ஸோ அப்படி ஒரு சூழலில் வந்து இந்த பக்கம் அரசு வன்முறை, இந்த பக்கம் போராளிகளுடைய எதிர்வினை, இதில் உண்மையை சொல்கிறதுங்கிறது ரொம்ப கடினமான வேலை. இன்னொன்று, போராளிகள் டெஸ்பரேட்டாக சில விஷயங்களை செய்யலாம், அல்லது அவங்களுக்கே உள்ள ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும்ல, இப்படி தான் செயல்படணும்னு, அதனாலையும் சில தவறான முடிவுகளை எடுக்கலாம். அல்லது ஒரு அதிகாரத்துக்கு பழக்கப்பட்டு போய் நம்ம செஞ்சால் யார் கேட்க போகிறாங்கங்கிற ஒரு நிலையிலையும் செய்யலாம். எப்படி இருந்தாலுமே இந்த 2 விதமான வன்முறைகளுக்கு இடையில செயல்படுறதுங்கிறது மிக கடினமான ஒரு வேலையாக இருந்துச்சு. அது போக அன்றைக்கு இருந்த சூழல்ல ஏபிசிஎல்சிக்குள்ளே இருந்த நிறைய நபர்கள் ஏன் வந்து வேலையை செய்யணும்னு நினச்சாங்கன்னா, அவங்களுக்கு இந்த எம்எல் அரசியல் அனுதாபம் இருந்ததுனால. அதை நம்ம தவறாலாம் பார்க்க முடியாது. அரசியல் அனுதாபம், புரிதல் அதெல்லாம் இருந்ததுனால வர்றாங்க. ஆனால் என்ன ஆயிடுதுன்னா, அந்த அரசியல் பார்வையோடையே உண்மை அறியும் விஷயங்களை அணுகும்போது அங்கே சிக்கல் வருது. ஸோ அதை எப்படி சமாளிக்கிறதுங்கிறது அன்றைக்கி மிகப்பெரிய சவாலாக இருந்துச்சு. அப்போ என்னன்னா, 2 விஷயம் வந்து பாலகோபால் எப்பொழுதுமே முக்கியமாக கவனப்படுத்தி எழுதுவார். ஒரு முறை ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு அரசியல் கைதியை வழக்கம் போல் அடித்து துன்புறுத்தி டார்ச்சர் பண்ணி என்னமோ பண்ணியிருக்கிறாங்க. இவங்க கேள்வி கேட்க போயிருக்கிறாங்க, வழக்கு தொடுக்க போகிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ போலீஸ்காரன் அவன் எப்படி அவன் சொல்லிடுறான், உங்களுக்கு என்ன இப்போ இவனெல்லாம் ஒரு மனுஷனா நினச்சி நீங்கள் வரீங்க, நீங்கள் அப்போ என்ன இந்த மாதிரி ஒரு அரசியல் கருத்து இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கேட்பீங்களாக்கும், சாதாரண ஜனங்க வந்து நாங்கள் அடித்து துன்புறுத்தினா நீங்கள் கேட்க மாட்டீங்களான்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறான். அது அவன் தவறான ஒரு எண்ணத்தில் கேட்டாலும் ஒரு நியாயமான கேள்வி. சும்மா இங்கே நமக்கு எல்லாம் தெரியும், சிட்டியில் நம்ம பார்க்குறோம், யாரையாவது பிடிச்சிட்டு போயிட்டு அடிக்கிறது வரைக்கும் நம்ம பார்க்குறோம். சென்னையிலேயே எவ்வளோ நடந்திருக்கு அண்மையில். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேள்வி பாலகோபால் போன்றவர்களை பயங்கரமாக சிந்திக்க வச்சுது. அப்போ நம்ம குடியுரிமைன்னு யோசிக்கும் போது நம்ம ஒரு சில குடிமக்களின் உரிமைகளை மட்டும்தான் முக்கியமாக பார்க்குறோமா, அவங்களுடைய உயிர் வாழும் உரிமை, அவர்களுடைய பேச்சுரிமை அது மட்டும்தான் முக்கியமா, இல்லை ஒட்டுமொத்தமாக இந்திய குடிமக்கள் நம்ம பார்க்கும் பொழுது அது ஒரு சாதாரண ஒரு திருடனாக இருக்கலாம், ஒன்றுமே இல்லை ஒரு வீட்டில் போயிட்டு ஒரு 4 சட்டையை தூக்கிட்டு வந்தவனாக இருக்கலாம், அல்லது எதுவுமே இல்லாமல் எதுவுமே தெரியாமல் ஒரு சாராயம் காய்ச்சலில் ஈடுபட்டிருக்கிற ஒரு பெண்ணாக இருக்கலாம். இவங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படும் போது நாம் என்ன செய்ய போகிறோம்? இவங்க வந்து அரசியல் சிந்தனை உடையவர்கள் அல்ல, அரசியல் போராளிகள் அல்ல, பட் இவங்களுக்கும் உரிமைகள் இருக்குது தானே. அப்போ அதையும் வந்து நம்ம சீரியஸாக எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து ரொம்ப முக்கியமாக அதெல்லாம் வந்து அவங்க எடுக்க ஆரம்பித்தாங்க. அவர் ரொம்ப உருகி எழுதுகிற ஒரு கட்டுரையில் என்ன சொல்லுவாருன்னா, ஒரு 16 வயசு இளைஞனை, தலித் இளைஞனை 4 வாழைப்பழம் திருடினாங்கிறதுக்காக கூப்பிட்டு போயிடுறாங்க. மைனர், 16 வயசுனா அவங்க எல்லாருக்கும் தெரியும், மைனர் ஃபிகர். ஏதோ ஒரு உள்ளூர் கிராமம், அந்த பகுதி அந்த தாலுக் ஹெட் குவார்ட்டர்ஸில் போலீஸ் ஸ்டேஷன் இருந்திருக்கும். கூட்டு போயிட்டு அந்த சிறுவனை அடிச்சே கொள்றானுங்க. அடிச்சு
போயிட்டு அவனுடைய குடும்பத்துக்கிட்ட இருந்து அதற்கான காசை வசூல் பண்ணப்பாங்க. அவன் எப்படிப்பட்ட ஆட்களா இருந்திருப்பாங்க நினைச்சு பாருங்க, அந்த போலீஸ் காவல்துறை. அப்ப இந்த வழக்கை நம்ம எப்படி பாக்குறதுன்னு கேட்பாரு அவர். இது இவன் மார்க்சிய லெனின் அமைப்பை சேர்ந்த தம்பி கிடையாது. வறுமை, ஒரு 4 வாழைப்புறம் திருடுறதுன்னா அது எப்படிப்பட்ட வறுமை அது. அதே இந்த கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் எப்படி பாக்குது, இந்த குற்றவியல் அமைப்பு எப்படி பாக்குதுன்னு சொல்லிட்டு, அப்ப நம்ம சிவில் உரிமைன்னு பேசும்பொழுது போராளிகளுடைய உரிமை, நமக்கு தெரிந்த நபர்களுடைய உரிமை, அறிவாளிகளின் உரிமை இன்னைக்கு நம்ம பார்க்குறோமே. அவர்களுக்காக மட்டும் குரல் கொடுப்பது என்பது நம்முடைய வேலையாக இருக்க முடியாது. ஒட்டுமொத்த இந்திய பிரஜைகளுடைய குடியுரிமைகள் எங்கெல்லாம் கேள்வி கேட்கப்படுதோ, எங்கெல்லாம் ஒரு உரிமை மீறல் நடக்குதோ, நாம அதுலேயும் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு ரொம்ப கவனமா அந்த வேலையை எடுக்கிறாங்க. இந்த போலீஸ்கார அன்னைக்கு அவங்களை தூற்றி சொன்ன அந்த வார்த்தையினால தூண்டப்பட்டு இதை செய்யறாங்க. இன்னொரு விஷயம் ஒரு முக்கியமா என்ன சொல்லுவாருன்னா, இவர் ஆரம்ப காலத்துல ஏபிசிஎல்சி அமைப்புல சேர்ந்து செயல்பட்ட போது வரங்கல்னு ஒரு பகுதியில ஒரு ப்ரொஃபஸரா இருந்திருக்கிறார். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் அவருடைய, மேத்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் அவருடைய துறை. அங்கிருந்து தான் செயல்பட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆந்திராவில் மிகப்பெரிய ஒரு தலித்துகளுக்கு எதிராக ஒரு வன்கொடுமை நடக்குது காரம்சேடுங்கிற ஒரு ஊர்ல. அந்த காரம்சேடு ஊரை சேர்ந்த இளைஞர்கள் இவரை பார்க்க வராங்க. நீங்க சாதியை எப்படி பாக்குறீங்க, சாதிய வன்கொடுமைகளை எப்படி பாக்குறீங்க? இது போலீஸ் ஏவி விட்ட வன்முறை அல்ல. போலீஸ் சப்போர்ட் பண்ணியிருப்பான் பின்னால, அது வேற விஷயம். ஆனா வன்முறை அரசு இயந்திரம் ஏவி விட்ட வன்முறை அல்ல. நக்சலைட்களை கொல்றது அரசு இயந்திரம் செய்யுது. இந்த சிறுவனை பிடிச்சிட்டு போய் அடிச்சு செஞ்சது உள்ளூர் போலீஸ்காரன் செய்யறான். ஒரு பெண் சாராயம் காய்ச்சினாங்கிறதுனால அவளை உள்ள போட்டு அண்டர் ட்ரையலாவே 10 வருஷம் வச்சது அரசாங்கம் செய்யுது. இதெல்லாம் நம்ம அன்றாடம் பார்க்கிற பிரச்சனைகள். ஆனா இந்த உள்ளூர்ல நடந்த இந்த பிரச்சனைக்கு காவல்துறை நேரடியா எந்த சம்மந்தமும் கிடையாது. பின்னால வழக்கு தொடுக்கும் பொழுது அவங்க எதையாவது செய்வானுங்க, சரியா இன்வெஸ்டிகேட் பண்ணாம விடும், அதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இதை நம்ம எப்படி பார்க்க போறோம்? இந்த உரிமை மீறலை எப்படி பார்க்க போறோம்? இது உரிமை மீறலா இல்லையா? இவர்களுடைய குடியுரிமைகள் இங்கு மீறப்பட்டிருக்கின்றனவா இல்லையாங்கிறத நீங்க சொல்லுங்க. அப்புறம் ஆர்டிகல் 14 என்ன சொல்லுது? ஆர்டிகல் 14 to 19 இவங்க வாழ்க்கையில ஏன் எப்ப பாரு மீறப்பட்டு இருக்குது. அப்ப அதுவும் இவங்களுக்கு பொறி தட்டின மாதிரி இருக்குது. இப்ப ஏன் காஸ்ட ஒரு சிவில் ரைட்ஸ் இஷ்யூவா நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம், உரிமைகள் சார்ந்த விஷயமா பார்க்க மாட்டேங்கிறோங்கிற ஒரு கேள்வி எழும்பி, அதற்கு பிறகு தொடர்ந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும் பொழுது நேரடியான அரசு வன்முறை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இல்லைனாலுமே கூட தலையிடக்கூடிய ஒரு போக்கை நம்ம பார்க்குறோம். இது மூன்றாவதாக என்ன நடக்குதுன்னா, அன்றைக்கு ஆந்திராவில் மிக எழுச்சியா ஒரு பெண்கள் இயக்கம் நடக்குது. அது என்ன இயக்கம்னா, சாராய எதிர்ப்பு இயக்கம், ஆன்டி ஆரக் மூவ்மெண்ட்னு வாங்க. அது எப்போ எந்த ஒரு கேவலமான விஷயம்னா, அன்றைக்கு சில பகுதிகளில் ஊதியமா சாராயம் கொடுக்கப்பட்டுச்சு. அது வெறும் மக்களை தன்மையப்படுத்தக்கூடிய ஒரு ஆதிக்க மனப்பான்மை மட்டும் ஊதியமாவே சாராயம் கொடுக்கப்பட்டுச்சுன்னா பாருங்க. இவ்வளவு எம்எல் உனக்கு இதுவா ஊதியமா கொடுக்கப்பட்ட ஒரு சூழல அது பயங்கரமா உழைக்கும் மக்கள் குடும்பங்களை தான் ரொம்ப மேலதிகமா பாதிச்சிச்சு. ஸோ அந்த காரணத்தினால மிக எழுச்சியா பல்லாயிரக்கணக்கான பெண்கள் அந்த இயக்கத்தை 2-3 வருஷம் நடத்தி, என் டி ராமராவ் தான் அப்ப முதலமைச்சர், அவரை ஃபோர்ஸ் பண்ணி இந்த கடைகள் எல்லாம் ஷட் பண்ண வச்சாங்க. அப்ப அந்த பெண்களுடைய விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இப்ப இவங்க கேட்கறது இதுவும் ஒரு உரிமை மீறல் தானே. இந்த உரிமை மீறலை நம்ம எப்படி பார்க்க, சமுதாயத்திலிருந்து வரக்கூடிய உரிமை மீறல். அதே சமயம் ஆந்திராவில் இருக்கிற பெண்ணி அமைப்புகள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு டவுரி டெத்தை நம்ம எப்படி பார்க்குறோம், ஒரு குடும்ப வன்முறையை எப்படி பார்க்குறோம், இதெல்லாம் மனித உரிமை மீறல் இல்லையா? அப்ப ஒரு மனித உரிமை இயக்கம்னு இருக்கும் பொழுது அரசு வன்முறையை மட்டும் எதிர்க்கிறது நம்ம வேலையா இருக்க முடியாது. சமுதாய சூழ்நிலைமைகள் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். இங்க சாதி இருக்குது, இங்க ஆணாதிக்கம் இருக்குது, அதனால ஏற்படக்கூடிய உரிமை மீறல்களையும் நம்ம கருத்துல எடுத்துட்டு செயல்படணுங்கிற ஒரு பார்வைக்கு அன்னைக்கு ஏபிசிஎல்சி வரதை நம்ம பார்க்கிறோம். அதை முன்னெடுத்ததில் பாலகோபாலுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. மற்றவங்கெல்லாம் அதை அவ்வளவு முக்கியமா நினைக்கல. இவர் தான் தொடர்ந்து வாதாடி கருத்து சொல்லி விவாதம் செஞ்சு அது எல்லாரும் முழுமையா கடைசி வரைக்கும் கூட ஏத்துக்கல. இப்போ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, இந்த பெண்ணிய விஷயங்களை மையப்படுத்தி விசாகப்பட்டினத்துல ஒரு கூட்டம் போட்டாங்க. அப்போ எங்களெல்லாம் கூப்பிட்டுருந்தாங்க, நீங்கள்லாம் பேசுங்க அப்படின்ட்டு. அது இந்த மாதிரி ஒரு காலம், மழை கொட்டி தள்ளிச்சு, எல்லா ட்ரெயினும் கேன்சல் ஆயிடுச்சு, எங்களால போக முடியல. ஆனா அப்படி பரவலாக இந்த விஷயங்களை ஒரு சிவில் உரிமை அமைப்பு எடுத்து பேசணுங்கிறதுனால தொடர்ந்து பெண்களை மையப்படுத்தி, சாதி வன்முறையை மையப்படுத்தி எல்லாம் மாநாடுகளும் நடத்திருக்கிறாங்க அவங்க. ஸோ இப்படி ஒரு கல்ச்சர்லேருந்து பாலகோபால் வந்ததுனால அதை பற்றி நம்ம பேசுவது ரொம்ப அவசியங்கிறது எனக்கு தோணுச்சு. அப்புறம் அவர் சிவில் உரிமை பணிகளை பல கட்டங்களாக பிரிச்சும் சொல்லியிருக்கிறார். எப்படி புரிஞ்சுக்கிறோம் சிவில் உரிமைனா என்ன, மனித உரிமைனா என்ன?
இப்போ சென்னையில் தொடர்ந்து துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. செய்தித்தாளில் பார்த்துருப்பீங்க. தனியார் மயமாக்குதலை எதிர்த்து அவங்க வந்து போராடுறாங்க. அவங்க கோரிக்கைகளும் நம்ம பார்க்குறோம். உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. அது வந்து அவங்க எதை அடிப்படையாக வச்சு தங்கள் கோரிக்கைகளை கேட்குறாங்க? அது அரசு ஏன் செய்யணும் அவங்க கேட்குறது? இப்போ நமக்கு தெரியும்ல, இப்போ எந்த வழக்கு நம்ம தொடுத்தாலும் அரசாங்கத்திட்ட போய் தான் நம்ம முறையிடுறோம். எதுவாக இருந்தாலும் அந்த அரசாங்கம் நமக்கு பிடிக்கதோ இல்லையோ அவங்க கிட்ட தான் போய் நம்ம முறையிட வேண்டியிருக்குது. முறையிடும் பொழுது நம்ம சில விதிகளை கோட் பண்ணி இதை நீங்கள் மீறி இருக்கிறீங்கன்னு சொல்கிறோம். ஒன்று, அது சட்ட விதிகளாக இருக்கலாம். நீங்கள் முறையாக அரெஸ்ட் பண்ணல, நீங்கள் முறையாக எஃப்ஐஆர் போடலை, சிஆர்பிசியில் இது சொல்லப்பட்டிருக்குது, குற்றவியல் சட்டத்தில் இது இது நம்ம வழக்கமாக செய்கிற வேலை. இது நீங்கள் சரியாக பண்ணல, நீங்கள் காப்பி கொடுக்கல, நிறைய விதிகளை சொல்லி அப்போ நம்ம என்ன எதிர்பார்ப்பு இருக்குது நம்மகிட்ட? நாட்டில் ஒரு சட்டம் இருக்குது, ஒரு விதி இருக்குதுன்னா நம்ம மட்டும் அதை ஏற்றுக்கிட்டு செயல்படுறதுங்கிறது இல்லை, அரசாங்கமும் அதை மதிக்கணும். நம்ம எல்லாருக்கும் பொதுவான ஒரு சட்டம், நம்முடைய உரிமைகள், நம்முடைய கோரிக்கைகளுக்காக தான் அது இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை சார்ந்து நம்ம முன்வைக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நம்முடைய சிவில் உரிமைகள் சம்பந்தமான விஷயங்கள். ரொம்ப எளிமையாக நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இதில் அடுத்த கட்டமாக போய் என்ன செய்கிறோம்னா, சில நேரங்களில் நமக்கு எந்த அடிப்படையில் கேட்டால் அதனுடைய விஷயத்துடைய கனம் புரியுங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு இது சொல்கிறேன். சென்னையில் வந்து 80களில் தொடர்ந்து நடந்த ஒரு மிகப்பெரிய விஷயம் ஹவுசிங் ரைட்ஸ் கேம்பெயின். குடிசை வாழ் மக்கள் வந்து எங்கெல்லாம் இருந்தாங்களோ அவங்க குடிசைகளை தான் இருப்பாங்க, உங்களுக்கு நிரந்தர வீடுகள் இருக்காது. அது மிகப்பெரிய அமைப்பாக வந்து இங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. நம்ம கீதாலாம் அதில் பயங்கரமாக இன்வால்வ்டாக இருந்தாங்க. அந்த ஹவுசிங் ரைட்ஸ் கேம்பெயின் வந்த பொழுது வழக்கமாக அரசு என்ன சொல்லும்? இப்போ நீங்கள் வந்து இந்த ரோடில் குடிசை போட்டிருந்தீங்கன்னா அரசு என்ன சொல்லும்? என்க்ரோச்மெண்ட்னு சொல்லும். ஆமாம், அர்பன் என்க்ரோச்மெண்ட்னு சொல்லும். நம்ம அதுக்கு பதிலாக என்ன சொல்லுவோம்? ஸ்குவாட்டிங். சரி, பட் நம்ம அதை வந்து இல்லை அவங்களுக்கு அங்கே இருக்க உரிமை இருக்குங்கிறத எப்படி சொல்லுவோம்? ஒன்று நம்ம என்ன சொல்லுவோம், அப்போ அவங்களுக்கு இருக்க வேற இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம், அவங்களுக்கான இடம் கொடுங்கன்னு சொல்லுவோம். அல்லது அவங்க அங்கேயே இருக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது இந்த நாட்டு சட்டத்தின்படி அப்படின்னு சொல்லு. ரைட் டு லிபர்ட்டி இருக்குது, ரைட் டு லைவ்லிவுட். அவங்க கடை வச்சிருக்கிறாங்க. அப்போ நம்ம சில அடிப்படை உரிமை கோட்பாடுகளை கையில் எடுத்து பேசுவோம். வந்து அரசு என்ன சொல்லுவோம், நீங்கள் இங்கே இருக்கிறதுனால சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும், அது தரப்பில் அது ஒரு வாதம் சொல்லுவோம், நம்ம திரும்பவும் கவுண்டர் பண்ணுவோம். அப்போ நம்ம சில நேரங்களில் நம்முடைய ஐபிசியில் இருக்கக்கூடிய சட்ட விதிகளை வந்து சரியாக நீங்கள் வந்து அதை செயல்படுத்த மாட்டேங்கிறீங்கிறதுனால அரசோட சண்டை போடுவோம். சில நேரங்களில் இந்த மக்களுக்கு வீடே இல்லைங்க, அதை எப்படி நான் உங்களுக்கு புரிய வைக்கிறது? அப்போ இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தில் ஒவ்வொரு இந்தியனுக்கும், பெண்ணுக்கும், ஆணுக்கும், மற்றவங்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளை நீங்கள் கருத்தில் வச்சுட்டு இதை யோசிங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம், எடுத்து கொடுப்போம். இப்போ ஆந்திராவில் இந்த என்கவுண்டர் நடக்குது இல்லை, அந்த என்கவுண்டர் அரசு திரும்ப திரும்ப எப்படி நியாயப்படுத்துது? இவங்க வந்து சட்டத்துக்கு விரோதமாக செயல்படுறாங்க. அது உண்மைதான், அவங்க சட்டத்தை மதிக்கல, அவங்க கையில் ஆயுதம் ஏந்தி செயல்படுறாங்க. அதன்படி அவர்களுக்கு இந்தியா குற்றவியல் சட்டத்தில் என்ன இருக்கோ அந்த தண்டனைங்கிறது வேற. ஆனால் அப்படி கொடுக்காத அரசு தண்டனையை. ஒன்று அவங்களுக்கு இல்லாட்டி ரொம்ப மோசமான சில எக்ஸப்ஷனல் லாஸ் மூலமாக அவங்க ட்ரை பண்ணும், யூஏபிஏ மாதிரி. அப்போ அதற்காக வாதிட்டு இவர்களுடைய உயிர்களை பறிக்கும் உரிமை அரசுக்கு இல்லைங்கிறத வாதம் செய்யும் பொழுது மிக முக்கியமான ஒரு வழக்கறிஞராக இருந்தார், அவரும் ஏபிசியில் இருந்தார், கேஜி கண்ணபிரான்கிறவர். அவர் வந்து இது ஆர்டிகல் 21 அடிப்படையில் நம்ம வந்து பார்க்கணும்னாரு. உங்களுக்கு தெரியும் அரசியல் சட்ட விதி 21 என்னம்மா சொல்லுங்க? ரைட் டு லைஃப் இல்லையா, ரைட் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. இந்த வாழ்வுரிமைங்கிறது ரொம்ப விரிச்சு வந்து விளக்கம் சொல்றாரு. வாழ்வுரிமைனா சும்மா வாழறது மட்டும் இல்லை, நான் உசுரோட மூச்சு விடுறேங்கிறது மட்டும் இல்லை, அந்த வாழ்வுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் அதில் இருக்கணும். சுவாசிக்க நல்ல காற்று வேணும், படிப்பு எனக்கு இருக்கணும், சோறு இருக்கணும், வீடு இருக்கணும். இதற்கெல்லாம் முன்னிட்டு தான் இவங்க போராடுறாங்க. இப்போ இவங்களுடைய வாழ்வுரிமைங்கிறத நீங்கள் இந்த மாதிரி பரந்த வெளியில் வச்சு ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்குமெண்ட்டை வைக்கிறாரு. அதை நீங்கள் படிப்பீங்க, சிவில் உரிமை அமைப்பில் இருக்கிறவங்களாம் அது எப்படி அந்த கேஸில் வந்து அவர் அப்போ தான் அந்த என்கவுண்டர் டெத்ஸ்னுடைய இல்லீகாலிட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடிஞ்சிச்சு அவர்னால. அது வந்து இட்ஸ் அ வயலேஷன் ஆஃப் ஆர்டிகல் 21 அப்படிங்கிற சொல்லி. ஸோ சில நேரங்களில் நம்ம அடிப்படை உரிமை கோட்பாடுகளை வச்சுட்டு நம்ம சொல்லுவோம் அரசு இப்படி செஞ்சது தப்பு, நீ வந்து இந்த நாட்டில் இருக்கிறதுனாலே இந்த கோட்பாடுகள் உன்னுடைய செயல்பாட்டை கட்டுப்படுத்தணும், ஆனால் நீ வந்து அப்படி செய்யறது கிடையாது, நீயே அப்படி எப்படி செய்யலாம் அப்படின்னு கேட்டு தான் நம்ம செய்கிறோம். ஸோ இது எல்லாமே சிவில் உரிமைகளில் அடங்கும். நான் இந்திய நாட்டின் சுதந்திர இந்தியாவின், ஜனநாயக இந்தியாவின், இதெல்லாம் இன்னைக்கு நமக்கு சிரிக்கலாம் அதெல்லாம் கேட்டுட்டு, இருந்தாலும் அதை நம்ம சீரியஸாகவும் எடுத்துக்கணும். ஏன்னா அதுதான் இருக்கு இனிய வரைக்கும். பிரஜையாக இருப்பதனால் என்னை கட்டுப்படுத்துவது இந்த அரசியல் சட்டம் தான். அதன்படி என்னுடைய அரசாங்கம் செயல்படாத போது நான் கேள்வி கேட்பேன், எனக்கு அதுக்கு உரிமை இருக்கு. சக மனிதர்கள் செயல்படாத போதும் என்னால் கேள்வி கேட்க முடியும்.
நீ என் தண்ணி எடுக்கக்கூடாது இந்த கிணத்துலன்னு சொன்னா நான் சொல்லுவேன் இது தவறு, இது வந்து ஆர்டிகிள் 17க்கு எதிரானது. பல சரத்துகளை கோட் பண்ணி நான் சொல்லுவேன், கோர்ட்டுக்கு போகலாம் என்னால். ஸோ இப்படி நமக்கு சொல்லும் பொழுது நம்ம இந்திய பிரஜைகளாக குடிமக்களாக இருப்பதனால் நமக்கு வழங்கப்பட்ட உரிமைகளை நம்ம சீரியஸாக எடுத்துக்கிட்டு இந்த உரிமை மீறல்களை நம்ம கேள்வி கேட்குறோம். இதுதான் அசர்ட்டிங் அவர் சிவில் லிபர்ட்டிஸ். சிவில் தமிழில் நம்ம அதை குடிமை உரிமைகள்னு சொல்கிறோம். தமிழ் அப்படிதான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறோம். குடிமை உரிமைகள். அரசுக்கும் எனக்கும் எங்க இருவரையும் இணைக்கும் விஷயம் என்ன? எங்களுடைய அரசியல் சட்டம், எங்களுடைய ஐபிசி, சிஆர்பிசி, சிவில் ப்ரொசீஜர் கோட், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட். இன்னைக்கு அதெல்லாம் ஏதோ ஹிந்தி பேர்லாம் போட்டானுங்க. அது போட்டாலுமே பெருசா நம்ம நினைக்கிற மாதிரி அவன் எல்லாத்தையும் எல்லாம் மாத்தல. அவன் சில மோசமான விதிகளை சேர்த்துருக்கிறான், அவ்வளவுதான். இப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம எல்லாரையும் கட்டுப்படுத்துறது, நம்ம எல்லோருடைய ஒப்புதலின் பெயர்ல தான் இந்த நாடு வந்து இதையெல்லாம் ஏத்துட்டு இருக்குது. நான் எப்படி ஒப்புதல் தெரிவிக்கிறேன்? ஓட்டு போட்டு தெரிவிக்கிறேன், கோர்ட்டுக்கு போய் தெரிவிக்கிறேன், என்னுடைய வழக்கை வாதாடுறேன். நம்ம எல்லாருமே வி அக்செப்டட், ஒரு கன்சென்சஸ்குள்ள வந்துட்டோம். இந்த கான்ஸ்டியூஷன் தான் என்னை வழி நடத்தும், இந்த ஐபிசி தான் வந்து சரி தவறை வந்து சொல்லி கொடுக்கும் எனக்கு. இப்போ சாலமனுக்கு எனக்கும் சண்டை வந்துச்சுன்னா நான் சாலமனை கொல்ல முடியாது. நான் அவர்கிட்ட வாதம் புரியலாம், இல்லாட்டி கோர்ட்டுக்கு போகலாம். பட் அவரை பண்ணால் அது குற்றம் இந்த நாட்டில். ஸோ அப்படிப்பட்ட இப்போ ஆர் ரிலிஜியஸ் லாஸ் எடுத்துக்கோங்க. இப்போ எவனும் வந்து நீ இப்படிதான் இஸ்லாமியர்கள் உட்பட கிறிஸ்தவர்கள் உட்பட அவர்களுடைய மத சட்டத்தை இந்திய அரசு ஆர்டிகல் 25, 26 வந்து சப்போர்ட் பண்ணுது. ஆனா அந்த மத சட்டத்தை வந்து எங்க போய் நம்ம எடுத்துட்டு போறோம்? கோர்ட்டுக்கு தான் எடுத்துட்டு போறோம். மத தலைவர்கள் அதை தீர்மானிக்கிறது கிடையாது. ஸோ இந்தியா அதனால தான் நம்ம செக்யூலர் கண்ட்ரின்னு சொல்றோம். அது மத சட்டங்களை பின்பற்றுபவர்களாக இருந்தாலுமே கூட செக்யூலர் கோர்ட்ஸ் தான் இது சரியா தவறான்னு சொல்லிட்டு அந்த மத சட்டங்களை பத்தி படிச்சுட்டு வேற வேற நாடுகள் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. இப்போ முத்தலாக்கு தவறுங்கிறது வந்து ஒரு முல்லாக்கள் முடிவு பண்ணல, இந்திய அரசு தான், சுப்ரீம் கோர்ட் தான் முடிவு பண்ணுது. அது இந்த அரசாங்கம் அதை பயன்படுத்திக்கிற விதத்தெல்லாம் விட்டுருவோம். ஆனா ஒரு செக்யூலர் கோர்ட்ல தான் மத சட்டங்கள் இன்டர்பிரேட் பண்ணப்படுது. அதுதான் நம்முடைய கான்ஸ்டிடியூஷனல் பேசிஸும் கூட. ஸோ நம்ம எல்லாருமே இதனால வந்து கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறதுனால இந்த உரிமைகளுக்காக போராடுறத நம்ம சிவில் ரைட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ சார் சொன்ன மாதிரி, தோழர் சொன்ன மாதிரி, ஹியூமன் ரைட்ஸ்ங்கிறது இன்னும் கொஞ்சம் விரிவான ஒரு விஷயம். இப்போ நான் ஒரு மனிதனா மனுஷியா இருக்கிறதுனாலேயே நான் கொலகாரனா இருக்கலாம், அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், அதெல்லாம் விட்டுருங்க. எனக்கு பேத படிக்க தெரியாது, நான் இன்ன சாதி, இன்ன மதம், நான் திருநங்கை, எதுவாக இருந்தாலுமே மனிதர்களாக இருப்பதனாலேயே எனக்கு வந்து உரித்தான உரிமைகள் உண்டு. வேற எந்த காரணமும் எனக்கு தேவையில்லை. ஏன் அந்த உரிமைகள் உண்டுன்னு நான் சொல்றேன்? ஏன்னா காலங்காலமா என்னுடைய உரிமைகள் மறுக்கப்பட்டும் போது என்ன நீ மனுஷனாவே பார்க்கல அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பேச்சுல. அப்படிதானே சொல்லுவோம், நீ மனுஷனாவே பார்க்க மாட்டேங்கிற, ஏன்னா பொம்பளைங்கெல்லாம் மனுஷங்களா உங்களுக்கு தெரியலையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்போம். அது என்ன, எப்படி நீ என்னை வந்து தீண்டத்தகாதவன்னு சொல்ற? உன்னை போல நானும் ஒரு மனுஷன் தானே. அப்ப யதார்த்தமா நம்ம மொழியில இருக்கிற விஷயம் என்ன, நானும் உன்னை போல ஒரு மனுஷன் தானே அப்படி சொல்லுவோமா இல்லையா? எல்லாரும் சொல்லுவோம், மனுஷனா இருந்தா அப்படிதான் அப்படின்னு சொல்லுவோம். அது எங்கிருந்து வருது? மனிதர்களாகிய நம் அனைவருமே ஏதோ ஒரு விதத்தில் ஒரே மாதிரியானவர்கள் தான், ஒரே மாதிரியானவர்கள் தான்ங்கிற கருத்து ஆழமா நம்ம மனசுல எங்கேயோ ஊறி போயிருக்குது. அது முன்னால நம்ம இருந்தவங்க செஞ்ச வேலைனால இருக்கலாம், அல்லது மனிதர்களாக இருக்கிறதுனுடைய பொருளே அதுதானோ என்னவோ நமக்கு தெரியாது. ஸோ பாலகோபால் இதை ரொம்ப முக்கியமா சொல்வார். நமக்கான உரிமைகள் நம்ம மனிதர்களாக இருப்பதனாலேயே நமக்கு உரித்தான உரிமைகள், நேச்சுரல் ரைட்ஸ். இந்த நேச்சுரல் ரைட்ஸ் ஏன் அதை விளக்கியும் சொல்வார். வரலாற்று ரீதியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் அதை சொல்ல வேண்டி இருந்துச்சு? ஏன்னா வந்து ஐரோப்பா மாதிரியான நாடுகளில் அரசனுக்கு தான் எல்லா உரிமையும் இருந்துச்சு. டிவைன் ரைட் ஆஃப் கிங்ஸ், ஆள்வதற்கு ஒரு தெய்வ வாக்கு வந்து அவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க, நீயும் மனுஷன்தான் நானும் மனுஷன்தான் சொல்லி தான் பிரெஞ்சு புரட்சி வந்து நடக்குதுன்னு நம்ம எல்லாரும் படிச்சிருக்கிறோம். ஸோ அங்கே வந்து அந்த மனிதர்களாக இருப்பதனாலேயே நம் அனைவருக்கும் இயல்பாகவே அனைத்து உரிமைகளும் உண்டு. இந்த நேச்சுரல் ரைட்ஸ் டாக்டர்ன்னு சொல்லுவாங்க. அதை முன்னிறுத்தி அங்கிருந்து நம்ம வந்து பேச ஆரம்பிக்கிறோம். பாலகோபால் என்ன சொல்றாருன்னா அவருடைய ரைட்ஸை பற்றி, அது ரொம்ப முக்கியம்.